வணக்கம் மக்களே, வலையோசை அம்மாச்சி ஷாப்லேருந்து நான் ரேணுகண்ணா. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நிறைய புதுசான வந்து ஆன்டிக் பேட்டர்ன் நெக் செட் வந்திருக்கு. அதுதான் இப்போ வந்து உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு மாட்டிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப அழகாக வந்திருக்கு. இங்கே பாருங்க, இந்த மாதிரி பவழம் பேட்டர்ன் என்ஃபோர்ஸ் பண்ண மாதிரியான ஒரு விநாயகர் வச்சு இப்போ நான் கழுத்தில் போட்டிருக்கேன். பார்த்தீங்களா, இந்த பேட்டர்னில் இது வந்து அழகாக இது பத்மினி பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பழைய காலத்து மாடர்ன் அப்படியே திரும்பி எல்லாமே வருது. இதெல்லாம் ரொம்ப கிளாசிக்கான ஒரு அழகான ஒரு டிசைன். இதெல்லாமே இப்போ கரண்ட் ட்ரெண்டிங்கில் போகக்கூடிய பீசஸ். க்ளோஸ்அப்பில் காட்டுற டிசைன் அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இது அழகான மாங்காய் மாலை, அதாவது நெக்லஸில் வந்துட்டு அழகாக வந்து மாங்காய் அந்த பெண்டன்ட் மாதிரி வச்சு ரூபி ஸ்டோன் வச்சுருக்காங்க. இதில் காசு மாலை வந்து வச்சா மாதிரி அதில் லக்ஷ்மி இருக்காங்க, மேலே வந்து முத்து வச்ச மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக வந்து கம்மலும் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி நெக் செட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய புது வெரைட்டி வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து கழுத்தில் போட்டிருக்கிற இந்த பிங்க் கலர் பத்மினி நெக் செட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிங்க்ல இருக்குது அண்ட் வந்து க்ரீனில் இருக்குது. இதை பார்த்தீங்களா, க்ரீன் கலரில் லக்ஷ்மி வந்து அழகாக கீழே அந்த டாலரில் இருப்பாங்க. மாங்காய் டிசைன் அடிகையே கொஞ்சம் வித்தியாசமாக வந்து உங்களுக்கு வரா மாதிரி இருக்கும். இது வந்து நீங்கள் ரொம்ப அழகாக ஒரு பட்டு சாரீ போடுறீங்க அப்படின்னா கூட அழகாக இருக்கும். இல்லைனா காட்டன் சாரீ, சுங்குடி சாரீ இந்த மாதிரிலாம் போடுறீங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி அப்படியே வந்து இந்த ஹாஃப் அந்த மூன் கட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு ஸ்ப்ரிங் பேட்டர்ன் இது வந்து அப்படியே அழகாக கீழே வந்து இந்த அடிகை டைப்பில் வரும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது எல்லாமே இது வந்து பத்மினி போட்டிருந்தாங்க, ஒரு மூவிஸில் போட்டிருப்பாங்க, அது அப்படியே ரீக்ரியேட் பண்ணி இப்போ வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி லோட்டஸ் பேட்டர்ன் இருக்குது. இதில் வந்து பிங்க்கும் க்ரீனும் இருக்குது உங்களுக்கு. இது லோட்டஸ் எல்லாமே உங்களுக்கு எத்தனை கலெக்ஷன் வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஆர்டர் பண்ணுவோம். இதில் வந்து அழகாக பட்டர்ஃப்ளை வித் லோட்டஸ் அழகாக அதில் வந்து கார்வ் பண்ணியிருப்பாங்க. அதில் கூடவே எனாமல் பிரிண்டட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது அண்ட் இன்னொன்று எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கு ஒன்று. நான் இதில் ஒன்று எடுத்துக்கிட்டேன், ஏன்னா ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப சிம்பிளாகவும் இருந்தது. இதோட ரேட் வந்து உங்களுக்கு வெறும் 299 மட்டும்தான், ஜஸ்ட் 299. இது பாருங்க, கிட்ட வாங்க, பாருங்க அழகாக காசு மாலையில் ரொம்ப க்யூட்டாக வந்து தாமரை வந்து வச்ச மாதிரி அண்ட் ஆல்சோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஜும்கா வந்திருக்கு. நான் லோட்டஸ் மாடல்லையே வந்து பேங்கிளும் உங்களுக்கு காட்டுறேன், அதுவுமே ரொம்ப அழகாக. நேற்று வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருந்திருக்கும். இதுலேயுமே லக்ஷ்மி இருப்பாங்க, லோட்டஸ் இருக்கும். ரொம்ப க்யூட்டான ஒரு நெக் செட் இது. இது போட்டிங்கன்னா இந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னும் போது ரொம்ப அழகாக இருக்கும் போடும்போது. இது ஒன்றே ஒன்று போதும். இந்த மாதிரி நெக் செட்டோட பேசிக் விஷயமே என்னென்னா, சிங்கிள் பீஸ் கோ அவுட், அவ்வளோதான். ஒரே ஒரு பீஸை போட்டுக்கலாம், அப்படியே நம்ம சில்லு வெளியில் போயிடலாம். ரொம்ப ஹெவியெல்லாம் தேவை கிடையாது. ஸோ இப்போ ஜென்ரலாக வந்து இப்போ கோயிலுக்கு போகிறோம், இல்லை வீட்லேயே வந்து நம்ம சாமி கும்பிடுறோம் அப்படின்னும் போது நம்மளுமே ஒரு டிவைன் லுக்கில் இருக்கும் பொழுது அந்த வைப் ரொம்ப நல்லா இருக்கும். பர்சனலாக நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால அண்ட் இன்னொரு பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்து கோல்டு ஜுவல்லில் கோபுரம் வச்ச மாதிரி நிறைய பேர் கேட்டாங்க. கோல்டில் நான் அந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கேன். ரீசெண்டாக இங்கே போத்தீஸில் போட்டிருந்தாங்கல்ல, அங்கே போட்டிருந்தாங்க. அப்போ வந்து நான் பார்த்தது, நான் நேரில் போய் பார்த்தேன். ஸோ அந்த பேட்டர்னை இப்போ சிம்பிளாக நம்ம ஆன்டிக் ஜுவலில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள், அழகாக ஒரு கோபுரம், அதுக்கு கீழே வந்து க்ரீன் கலரில் ஸ்டோன்ஸ் வச்சுருக்குறாங்க, எமரல்ட் ஸ்டோன்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் ஆல்சோ லக்ஷ்மி இருக்காங்க, கோபுரம் இருக்காங்க. இது ஃபுல்லாக அப்படியே வந்து உங்களுக்கு அந்த அந்த ஆத்தென்டிக் பழைய அந்த ட்ரெடிஷ்னலான பீட்ஸ் வச்ச மாதிரி. இதை நான் லைட்டாக அப்படியே வச்சு காட்டுறேன். எல்லாமே எனக்கு ஒரு அல்ப ஆசை தான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே பாருங்கள், புடவைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும்ல, இது செம்மையாக இருக்கும். இப்போ கட்டுறீங்க அப்படின்னும் செம்மையாக இருக்கும். என் தகச்சி என்னை பார்க்குறா, இதை அப்படியே சொல்லி சொல்லி இதுவே எடுத்துன்னு போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது, ஒரு கிராண்டான ஒரு லுக்கு. நம்மளே வந்து ரொம்ப அந்த பொன்னியின் செல்வன் காலத்துக்கெல்லாம் போன மாதிரி இந்த ஒரு காமெடியர்ல நல்லா இருக்கு அண்ணன் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. உண்மைக்கு சொல்ல போனா அதுதான். என்னன்னா, இங்க புதுசா ஏதாவது கலெக்ஷன் வரும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த கலெக்ஷன்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச டிசைனை நான் எடுத்துக்குவேன்.
பட் இந்த தடவை வந்து அதே மாதிரி எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கலெக்ஷனோட ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான டிசைன்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கும். ஸோ அதில் இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங். நிறைய பேர் கேட்குறாங்க இந்த கோபுரம் டாலர் வச்சு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து அழகாக எடுத்து காட்டுற மாதிரியான தான் இந்த ஒரு அழகான ஆரம், சிம்பிளான ஒரு ஆரம். இதையும் நீங்கள் வந்து சாரீஸ்க்கு போடணும். இது வந்து குர்த்திஸ்க்கு போட்டால் சூட் ஆகாது, சாரீஸ்க்கு நீங்கள் போட்டால் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இன்னொரு பேட்டர்ன் ஆஃப் ஜுவல் நான் உங்கள்கிட்ட காட்டணும்னு நினச்சேன். எங்கேம்மா அது காணும்? இன்விசிபிள் செயினில் ஒரு நியூ டிசைன். இங்கே வாங்க, தெரியுதா? இதை நான் போட்டு காட்டவா? கையில் காமிங்க ஃபஸ்ட்டு. எல்லாத்துக்குமே ஒரு அல்ப ஆசை, போட்டு கட்டுறியா அப்படி தானே யோசிக்கிறேன். நீ தெரியும்டா, நீ யாருன்னு எனக்கு தெரியும்டா, நீ தம்பியே கிடையாது. ஸோ க்யூட்டாக இருக்குது. இதை நீங்கள் வந்து குர்த்திக்கும் போட்டுக்கலாம். அண்ட் ஆல்சோ இங்கே பாரு, நல்லா இருக்குல்ல? இங்கே பாரு பிரியா, அப்படியே இந்த டாலர் மட்டும்தான் தெரியுது இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு கிட்டவா இந்த மாதிரி பீட்ஸ் வச்சு உங்களுக்கு வந்து இன்விசிபிள் அந்த செயின் வச்சு அழகாக கீழே வந்து ஒரு லோட்டஸ் இருக்கா மாதிரி. இப்போ ரீசன்ட் டைமில் எல்லாருமே ரொம்ப விரும்புகிற ஒரு விஷயம்னா இந்த எனாமல் ஃபில் பண்ண மாதிரியான ஜுவல்ஸை எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த ரீசனுக்காக தான் தங்க நகையில் கூட இப்போ எனாமல், அதாவது இந்த மாதிரி இதுக்கு பேர் எனாமல் தான். இது பிங்க் அண்ட் க்ரீன் கலர் எனாமல் தானே அது. அந்த எனாமலை இப்போ தங்க நகையிலையுமே வந்து என்ஃபோர்ஸ் பண்ணி நிறைய டிசைனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்போ தான் தெரியுது ஒரு தடவையுமே வந்து ட்ரெண்டிங் வந்து மாறிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்து நான் காட்ட போகிற நகை இப்போ என்னென்னா ஒரு ஜுவல்லும் நான் காட்டுறேன். இதில் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அப்படியே வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து நேரடியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த டச் அண்ட் ஃபீல் அப்படின்னு சொல்லுவாங்க, லுக் அண்ட் ஃபீல், டச் அண்ட் ஃபீல் அந்த மாதிரி பார்த்து வாங்கிட்டு போகலாம். எஸ், அதான் பார்த்து வாங்கிட்டு போகலாம். நம்ம பார்த்து அப்படியே உன்னிப்பாக எல்லாமே பண்ணி வாங்கிட்டு போகலாம். இவன் வந்து பயங்கரங்க. இவன் வந்து எப்படின்னா கொஞ்சம் இந்த மலையாள கரையோடும் கவிப்பாடும் குருவி அந்த மாதிரி ஒரு ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன். கீழே வந்து அழகாக பேர்ல் பீட்ஸ் வச்சா மாதிரி. நிறைய பேர் வந்து உருவம் வேணான்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் இதை வச்சு சிம்பிளாக நம்ம போட்டுக்கலாம் இல்லைடா? ரொம்ப அழகாக இருக்கும். இதுவுமே சூப்பராக இருக்கும். இந்த தடவை எங்கள் அப்பா செலக்ட் பண்ணியிருக்கிற எல்லா ஜுவல்ஸுமே சூப்பராக இருக்குது. சார் எங்கள் அப்பா இவ்வளோ சூப்பராக செலக்ட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டிசைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நான் காட்டுறேன். இங்கே வா, கிட்ட வா. இது ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆன்டிக் பீஸ் தான். இதுவுமே வந்து ஃப்ளவர் பேட்டர்ன். இதில் வந்து உருவம் எதுவுமே வராது. ஸோ அதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். இதுவுமே இருக்குது. இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் கம்ப்ளீட் ஜும்கா அந்த ஃபுல் ஒரு பெரிய கம்மல் செட்டு, ஒரு அழகான ஹெவி நெக்லஸ், இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து 490 தான் வரும். இப்போ நான் காட்டுறேன் பார்த்தீங்களா? ஸோ இந்த செட்டு எவ்வளோ தெரியுமா வரும்? நான் கழுத்தில் போட்டிருக்கிற செட்டு வெறும் 329 தாங்க. இதுக்கு இந்த செட்டு வித் கம்மலோடு சேர்த்து 329 மட்டும்தான். சூப்பரான குவாலிட்டி, ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் வந்து அடுத்த கட்டமாக நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னா ஒரு பெருசு இங்கே ஒருத்தர் தான் இங்கே தோற்கம் பண்ண இங்கே வா, இதை தான் நான் சொன்னேன். இங்கே பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து கோல்டு டிசைனோட ரிப்ளிகா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கல்யாணமா? இது சங்கு சக்கரம் இருக்குது. எஸ், லக்ஷ்மி கல்யாணம். ஸோ பெருமாள் ஸ்ரீனிவாசனுக்கும் லக்ஷ்மிக்கும் கல்யாணம் ஆகிற அந்த ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஒரு மெமரியை வந்து அழகாக இதில் வந்து டிசைனாக கொண்டு வந்திருக்காங்க. கூட வந்து பிரம்மதேவர் நிற்கிறாங்க. அண்ட் ஆல்சோ லார்ட் சிவாவும் நிற்கிறார். சிவா இருக்காங்க, பிரம்மதேவன் இருக்காங்க, லக்ஷ்மி அண்ட் ஸ்ரீனிவாச கல்யாணம். கீழே அக்னி எரியுது அண்ட் கலசமும் இருக்குது. ஸோ எல்லா காட் ஸ்டாச்சூஸுமே இதில் இருக்குது. அண்ட் ஆல்சோ நீங்கள் இப்படியே பார்த்தீங்கன்னா
நம்ம பெருமாளோட அந்த அவதாரங்களுமே இதில் இருக்கும். ஃபுல் தசாவதாரம் இந்த சைடு பீட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஜும்கிலையும் பார்த்தீங்கன்னா அதே தான், ஸ்ரீனிவாச லக்ஷ்மி கல்யாணத்தை கம்பல்லையுமே வந்து அழகாக கொண்டு வந்திருக்காங்க. இதில் எனாமல் வந்து தடவினா மாதிரி. ஸோ இதுவுமே சூப்பராக இருக்கும். இப்போது இது வந்து நல்ல ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு டிசைன் அப்படின்னு சொல்லலாம். ஆன்டிக்லேயே வந்து இப்போது கலர்ஃபுல் எதிர்பார்க்குறாங்க. ஆன்டிக்கே எனக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது இந்த மாதிரி பேட்டர்ன் ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இன்னொரு டிசைன் இது ஃபேவரெட்டு. இந்த டிசைனை வந்து நம்ம நவராத்திரி டைமில் அப்பெல்லாம் போட்டால் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஒரு நெக் செட் நான் வந்து கையில் வச்சுருக்கும் போது எனக்கு பயங்கரமாக வந்து ஸ்மைலு அதெல்லாமே சிரிப்பு எல்லாமே வரும். ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிச்ச ஒரு நெக் செட்டு. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்ட வாங்க காட்டுறேன். கிருஷ்ணர் வந்து இருப்பார், கூடவே வந்து ஒரு குட்டி கண்ணுக்குட்டியுமே இருக்கும். கோபியர்கள் வந்து டான்ஸ் ஆடுறாங்க. அதாவது ஒரு பிருந்தாவனம் செட்டப்பில் வந்து பிருந்தாவனமில் கிருஷ்ணர் வந்து கிருஷ்ண லீலா அப்படிம்பாங்க, ராசலீலா. ஸோ அதை பேஸ் பண்ணினா ஒரு அழகான ஒரு செட்டப் தான் இது. கீழே இதில் இந்த ஃபுல் ஜுவல்லரியுமே என்னென்னா தசாவதாரம் தான் வந்து அழகாக கொடுத்துருக்காங்க. இங்கே கிட்ட வாங்க டிசைன் காட்டுறேன். இங்கே பாருங்க, மச்சாவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், ராம அவதாரம், நரசிம்ம அவதாரம், கல்கி அவதாரம் முதற்கொண்டு ஃபுல்லாக இதில் அழகாக டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ரொம்ப க்யூட்டான நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் மேலே இருக்கிறதுல வந்து இந்த பக்கம் சக்கரம், இந்த பக்கம் சங்கு. கவனிச்சியா? இங்கே பற்றியா? இந்த பக்கம் வந்து சக்கரம், இந்த பக்கம் சக்கரம் இருக்கா டிசைனில், இந்த பக்கம் சங்கு இருக்கு பாரு, சங்கு சக்கரம் இருக்கா, கையில் வச்சிருப்பார்ல, அதை அழகாக பேஸ் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதே தான் நெக்லஸ்லையுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒரு பெரிய ஆரம் வித் ஒரு குட்டி நெக்லஸ், கழுத்தொட்ட போடுற மாதிரி ஆரத்தோடு வர மாதிரி இருக்கு. ஸோ யாராவது இங்கே நீங்கள் பயங்கரமான கிருஷ்ணா ஃபாலோவராக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அப்படின்னா இதை நான் தான் எடுத்துக்கணும். அக்கா அடுத்தது காலி, நான் தான் எடுத்துக்கணும். இங்கே புதைச்சிருவாங்க உங்களை. அப்புறம் நல்லா இருக்கு, அழகாக இருக்குல்ல. யாராவது வந்து பார்க்கும்போது கேட்கும்போது நான் சொல்லுவேன் கிருஷ்ண லீலா அப்படின்னு சொல்லுவேன். ரைட், க்யூட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கு. ஸோ எஸ், இந்த மாதிரி ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸை தான் இப்போ வலையோசை ஷாப்பில் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். இது இல்லாமல் நிறைய இருக்குது. ஒரு டிசைனையுமே வீடியோவில் காட்டணும்னு சொன்னால் ரொம்ப நேரம் எடுக்கும். நாட் ஒன்லி ஆன்டிக் நெக்லஸ், ஆன்டிக்கில் வந்து அது என்னது பின்னாடி உச்சி பில்லை அந்த லைனாக வரும் பார்த்தீங்களா, அதுலேருந்து நிறைய ஐட்டம்ஸ் இங்கே இருக்குது. ஒன்று நீங்கள் ஆன்லைனில் இந்த வீடியோவை பார்த்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா டேரெக்டாக வந்து கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். தட்ஸ் இட். தேங்க்யூ ஸோ மச் மக்களே.